இரவு வந்துவிட்டது. 2 சமணசுகள் கிளம்பினார்கள். ஒரு பணக்கார வீட்டுக்கு முன் போய் நின்றார்கள். தங்க வேண்டி இடம் கேட்டார்கள். பார்த்தவுடன் முகம் சுளித்த அவர்கள் வேண்டாவிருப்பாக அடித்தள அறை ஒன்றை காட்டி தங்க சொன்னார்கள். அது காற்றோற்றம் இல்லாத இறுக்கமான அலங்கோலமான அறை. உள்ளே போன சம்மனசுகள் இளைப்பாறினார்கள். மூத்த சம்மனசோ அந்த அறையில் ஓட்டை ஒன்று இருக்க கண்டு அதை சுத்தமாக அடைத்து சரி செய்துவிட்டு தான் தூங்கவே போனது. அடுத்த நாள் ஓர் ஏழையின் வீட்டின் முன்னே போய் நின்றார்கள். தங்க இடம் கேட்டார்கள். பார்த்தவுடன் முகம் பிரகாசமான அந்த ஏழை தம்பதிகள் தாங்கள் தூங்கும் சின்ன அறையை காட்டி போர்வையெல்லாம் கொடுத்து உறங்க சொல்லிவிட்டு வெளியே அவர்கள் தூங்கினார்கள், போர்வையின்றி கடும் குளிரிலே. அடுத்த நாள் காலை சோகமே உருவாக அமர்ந்திருந்தார்கள் அந்த தம்பதியினர். அருகே அவர்களது ஒரே சொத்தான பால் மாடு செத்து கிடந்தது. மூத்த சம்மனசை பார்த்த இளைய சம்மனசு புரிந்து கொண்டது. கொஞ்சம் கோபமானது. மூத்த சம்மனசிடம் கேட்டது, இது அநியாயமாக உமக்கு படவில்லையா? அந்த பணக்கார வீட்டில் தங்கியிருந்த போது அவர்கள் கொடுத்த அடித்தள அறையின் ஓட்டையை சுத்தம் செய்து நல்லது செய்தாய். ஆனால் இதோ இங்கே இப்போது இந்த ஏழையின் ஒரே சொத்தான மாட்டை பறிகொடுக்க நீ அனுமதித்திருக்கிறாய். இருப்பவருக்கு நல்லது செய்திருக்கிறாய், இல்லாதவருக்கு அல்லது செய்திருக்கிறாய். இது நியாயமா? மூத்த சம்மனசு சொன்னது, அப்படித்தான் உனக்கு தெரியும். உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த பணக்கார வீட்டின் அடித்தள அறையில் இருந்த ஓட்டை வழியே பார்த்தேன். அந்த பக்கமாக தாழ்வறையிலே பொன் பொருள், தங்க காசுகள், வைர மாலைகள் என ஒரு பெரிய புதையலே தெரிந்தது. அது தெரியாமலேயே இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு இனிமேலும் தெரியக்கூடாது என்றுதான் ஓட்டையை அடைத்து வைத்தேன். இந்த வீட்டிலும் நடு ஜாம வேளையிலே ஜன்னல் ஓட்டை வழியே பார்த்தேன். இந்த வீட்டின் தலைவனை கொண்டு போக மரண தூதன் போய்க் கொண்டிருந்தான். நான் போய் அவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கெஞ்சி அந்த தலைவனுக்கு பதிலாக இந்த மாட்டை கொண்டு போய் என்று அனுப்பி வைத்தேன். கண்ணால் காண்பதுவும் பொய், காதால் கேட்பதுவும் பொய், தீர விசாரித்து உணர்வதே மெய். தோன்றும் காட்சிகள் எல்லாம் எப்போதும் தோன்றுவது போல் தோன்றுகிறதில்லை. புரிந்து கொள்ளப்படாதது வேதனையானது, தவறாக புரிந்து கொள்ளப்படுவது அதைவிட வேதனையானது, கொடுமையானது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.